இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்த உங்களை அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். கீழே இருக்கிறவங்க மேல் எல்லாருமே எழுந்து நின்று தேவன் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைத்தட்டுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 9ஆம் மாசம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தாருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, பிரதர் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் காட். கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன், வாய் திறந்து அப்படியே சிரிங்க. ஆண்டு உன்னை பார்த்தா சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட இல்லையா? 8 மாசம் பலவிதமான காரியத்தில் பலவிதமான பிரச்சனையில் நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இல்லையா, நீங்கள் சோர்ந்து போனதெல்லாம் தெய்வம் அறிவார், தேவன் அறிவார். ஆகையால் தான் இந்த மாசம் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் நாம் பேர் சொல்றது, உங்களை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள் இல்லையா? அவர் நம்மை அதிசயம் இந்த 8 மாசம் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். உண்மைதானே? உண்மைதானே இல்லையா? நடப்பதற்கே முடியாத சூழ்நிலை இல்லையா? ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்தை நம்ம எப்படி நடத்த போகிறோம், எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி இந்த மாதத்தில் நம்ம செயல்பட போகிறோம் என்ற பலவிதமான பிரச்சனைகள் அல்லது கேள்விக்குறி இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் ஒவ்வொரு மாதமும் உங்களை நடத்தின விதங்கள் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கி இல்லையா, ஸ்தோத்திரம், ஒரு புதிய பாதைகளை திறந்து ஆண்டவர் இந்த மாசம் போன இந்த 8 மாசம் உங்களை அதிசயமாய் நடத்தினாரா? நல்ல கைதடி இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 9வது மாதமும் சொல்றாரு, இந்த 9ஆம் மாசம் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்பி வந்த ஒருவராகிலும் தேவன் வெட்கப்படுவதற்கு அனுமதிக்கவே இல்லை. ரூத் சொல்றாங்க 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்று இல்லையா? இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையிலே வந்த உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு இல்லையா, நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜோம், ஆண்டவரே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா இந்த மாசம் இந்த காரியத்தில் நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யணும், அற்புதம் செய்யணும், அதிசயங்களை செய்யணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நீர் என்னை அதிசயமாய் நடத்துவதை நான் கண்டு உம்மை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதம் உங்களை அதிசயமாய் நடத்துவதை நீங்கள் 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 அறிவீர்கள். அதனால இந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, யாக்கோபின் வம்சம் யாரு? 12 பிள்ளைகள், அது 13 பிள்ளைகள், அவங்க தான் யாக்கோபின் வம்சம்.
அந்த யாக்கோபின் வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்ப நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? யாக்கோபின் வம்சத்தின் வழியாய் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களை பார்த்து சொல்றாரு, இனி அந்த அண்டல் பண்ணி, இனி நேற்று வரைக்கும் நீ வெக்கப்பட்டிருக்கலாம், இனி அது இதுதான் உங்களுடைய தீர்க்க தரிசனம். உங்களுக்கு இனி இதை நீ விசுவாசிச்சினா இனி அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா ஆவியானவர் அந்த இனி என்ற இனினா என்ன? இனி இனிமேல் யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. யாக்கோபு ஏன் அவன் முகம் செத்து போவதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. சொல்ல ஆமென் சொல்லு. இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே ஏசாயா புத்தகத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து 14 இருந்து நம்ம வாசிக்கலாம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன் யாக்கோபு வெட்கப்படுதுன்னா, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். என்ன அதிசயம்னா, அவர்களுடைய ஞானிகளின் ஞானத்தை நான் கெட்டு போக பண்ணுவேன். அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால்தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறபடினால தான் சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவது. அதே 17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் இல்லையா? உங்க குடும்பத்தில் வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள் மறைய ஆரம்பிக்கும். கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். நம்புறீங்களா? இதெல்லாம் தான் நமக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். மாறும். ஏன் இனி யாக்கோபு வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னா, கர்த்தர் செய்ய போகிறார் இல்லையா? கர்த்தர் செயல்பட போகிறார். ஆமென். இதே வார்த்தை தான் ஏசாயா 32. அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். கவனிங்க. இனி யாக்கோபு ஏன் வெட்கப்படுவதில் சொல்றாரு ஆண்டவர்னா, இனி அவன் முகம் செத்து போவதில் ஏன் சொல்றாரு? யாக்கோபு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஆமா. அதனால சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. ஏன்? கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வந்து ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஞானிகளுடைய ஞானத்தை கெட்டு போக பண்ண போகிறார். விவேகிகளின் ஞானத்தை இல்லையா அவர் அழிக்க போகிறார். உன்னை உயர்த்த போகிறார். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கொஞ்ச காலத்தில் உங்களுடைய வனாந்தரம் செழிப்பான ஒரு வயல்வெளியாய் மாறும். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை மாறுங்க. இப்படியே நீங்க இருக்க போறது இல்லை. உங்க வாழ்க்கையில் தேவன் நம்முடைய கிருபையை ஊற்ற ஆரம்பிப்பார்.
இரக்கத்தை காண்பிக்க ஆரம்பிப்பார், நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார் இல்லையா? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ உங்கள் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். தொடர்ந்து படிமா. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும். அற்புதம் நடக்கும். ஆமா. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர். கவனிங்க, ஆண்டு இந்த ஏன் யாக்கோபு வெட்கப்படுவதில்லைன்னா, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள். மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு களி கூறுவார்கள். சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள். கவனிங்க, நம்ம சபைக்கு வரவங்க சில பேர் சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் இல்லையா? தினக்கூலி, வாரக்கூலி. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டு சொல்றாரு, உங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ உங்கள் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. எங்க செய்ய போறாரு, எப்படி செய்ய போறான்னு கேட்காதீங்க. மரியாள் கேட்டா, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? கர்த்தருடைய பரிசுத்தாவி உண்மையை நிழலிடுவார். கவனிங்க, நீங்க கேட்கலாம், இது எப்படி ஆகும் பாஸ்டர் இல்லையா? எப்படி ஆகும்னு கேட்க வேண்டாம். கர்த்தரால் எல்லாமே ஆகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகுமா? ஆகாதது ஒன்றுமில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து 23 வசனம் வாசிக்கலாம். அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வலிவி போகிறவர்கள், வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்கள் ஆகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். கவனிங்க, கவனிங்க. ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காரியம், ரகசியம் அடங்கி இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில பல நல்ல காரியங்கள் உண்டு. ஒரு கடின உழைப்பாளி, உண்மை உள்ளவன், செபிக்கிறவன் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படி பல நல்ல காரியங்கள் இருந்தாலும் அதுல ஒன்று சொல்றான் இல்லையா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லுகிறான். அவங்க அப்பா யார் தெரியுமா? ஈசாக்கு. அவங்க அப்பாவை குறித்து இவன் சாட்சி சொல்றான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என்னோடு இராம போயிருந்தா நீ என்னை பலமுறை வஞ்சித்திருப்பாய். பயம். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டீர். போதுமா? போதும். பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னால இருக்கணுங்க. அந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த மாசம் நீ முகம் வெக்கப்பட்டு போகாது. ஏன்னா அநேக சமயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் இல்லாமலே போய்விடுகிறது. புரியுதா? அதனால கவனிங்க, நம்ம இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் தம்முடைய வல்லமை, வரங்கள், அற்புதங்களை செய்யணும். இந்த மாசம் தெய்வம் உங்களை வெட்கப்படுத்தாம உங்களை முன்னேற வைக்கணும்னா நீங்க தொடர்ந்து தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, தேவனுடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்துக்கு பயப்படாத மக்களுக்கும் ஒரு புத்தகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதாம். மல்கியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம்.
மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை அவருடைய தியானிக்கிறவர்களுக்காகவும் நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஒரு ஞாபகார்த்த புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், எல்லாருக்காக இல்ல, எந்த ஒரு சகோதரன் சகோதரி இல்லையா இந்த கடைசி காலத்திலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஆண்டு ஒரு ஞாபகார்த்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அது வாலிபனா இருக்கலாம், வாலிய பிள்ளையா இருக்கலாம், இல்லையா உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்றவங்களாம் கடவுளுக்கு பயப்படாம துணிகரமா இல்லையா பாவங்களை செய்யலாம். ஆனா நீங்கள் எந்த இடத்திலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கிற மக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். புரியுதா? அந்த ஞாபகார்த்த புஸ்தகத்துல உங்களுடைய நற்கிரிகளாம் எழுதி கொண்டே வருவார் ஆண்டவர். ஒரு நாள் நீ ஆண்டு நோக்கி செபிக்கும் போது இல்லையா அங்கே ஆண்டவன் தலையை உயர்த்துவார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு ஒரு குறை கூட இருக்காது. ஒரு குறை இருக்காதா? இந்த மாசம் குறையோடு வந்திருக்குல்ல, இனி யாக்கோபு வெக்கப்படக்கூடாது. யாக்கோபு வெக்கப்பட போதில்லை. இனி அவன் முகம் செத்து போகாது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுவதை தேவன் அறிவார். ஆமா சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களுடைய ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்துல, காலேஜில் நீங்க ஒரு தனியா தெரியுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, வேலை செய்யற இடத்துல நீங்க கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, தேவனுடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளை என்பதை இல்லையா உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க குடும்பத்தார் எல்லாமே அதை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் உன்னுடைய காரியத்தெல்லாம் அந்த ஞாபகார்த்த புஸ்தகத்தில் எழுதி கொண்டே வருவார். ஆமென். நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். மொர்தெகாய் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பின 2 பேருடைய காரியங்களை போய் ராஜாவுக்கு சொல்லி ராஜாவை அந்த பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தினாங்க என்று பைபிள் போட்டிருக்கு. கவனிங்க, ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராம போயிடுச்சு. அப்போ ராஜா சொல்றாரு, அந்த நாளாகம புஸ்தகத்தை கொண்டு வான்னு சொல்றாரு. அதை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அப்போ அங்கே மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த அந்த காரியத்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜா கேட்கிறாரு, மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று கேட்டாரு. ஒண்ணுமே செய்யல. இப்ப சொல்றாரு, இமிடியேட்டா அவனை அழைச்சி கொண்டு வந்து அவனை என் குதிரை மேல ஏற்றி அவனுக்கு பொன் ஆபரணங்களை கொடுத்து அவனை கனப்படுத்துங்கள். ஏன்னா அந்த ஞாபகார்த்த புஸ்தகத்துல அந்த மொர்தெகாய் காரியம் எழுதி வைக்கப்பட்டபடினாலதான் ஒரு நாள் ராஜாவுக்கு தேவனே தூக்கம் வராம செஞ்சிட்டாரு. அவன் அந்த 4ஆம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவனுடைய காரியங்கள் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் ஆண்டவர் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பார் இல்லையா? இந்த மகள் தொடர்ந்து எனக்கு பயந்து நடுங்கி எனக்கு உண்மையா எனக்கு சாட்சியா என்னுடைய வார்த்தையை தியானித்து எனக்காக இந்த மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே இல்லையா, அவருடைய காரியம் என்ன என்று பார்ப்பார் ஒரு நாள் ஆண்டவர் இல்லையா? அன்னைக்கு பாருங்க உன் முகம் இல்லையா பிரகாசமாய் மாறின. பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்களோ வெட்கப்படவில்லை. அப்ப இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இல்லையா? இந்த 4 மாசம் இருக்கு இல்லையா? இந்த 4 மாசத்துல இந்த வாக்குத்தத்தமான வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஊக்கமா பிடிச்சு, ஆண்டவரே இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு உதவி செய்ய சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியா ராஜா மாதிரி நான் முன்பாய் செய்த என் உத்தமமான காரியத்தெல்லாம் கொஞ்சம் பாருன்னு கூட சொல்லு. அவர் உங்களுடைய காரியத்தை அறிந்து ஆராய்ந்து நிச்சயமாய் உனக்கு இந்த மாசத்துல பதில் கொடுப்பார். கைத்தறி ஆண்டு மைப்படுத்த பார்க்கலாம். 2வது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நேற்று இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். ஆதாமும் அவனுடைய மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். கவனிங்க, ஆதாமும் அவனுடைய மனைவியும் நிர்வாணியா இருந்தாங்க, ஆனா வெட்கப்படாம இருந்தாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நிர்வாணம் உங்களுக்கு தெரியல, 2 பேருமே ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வெக்கம் வரல. தேவ சாயல், பரலோக சாயல், நல்லது, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா நேற்று ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்லியிருந்தாரு, ஒன்று ஏதேன் என்றாலே பிரசன்னம் இருத்தல் அல்லது சந்நிதி என்று அர்த்தமா. ஏதேன் என்றால் பிரசன்னம், அது சொன்ன மாதிரி தேவ மகிமை அவளை மூடிக்கொண்டிருந்தது. கவனிங்க, எந்த ஒரு மனுஷி தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என்னைக்கு நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வரீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயம் வரும், திகில் வரும் இல்லையா, நிர்வாணத்தை குறித்ததான ஒரு காரியம் உண்டாகும். நீங்களே அத்தி அலைகளை எடுத்து தைத்து நீங்கள் நிர்வாணத்தை மூட முயற்சிப்பீர்கள், பல காரியம் உண்டாகும். ஒன்று ஏதேன் என்றால் பிரசன்னம். 2வது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஏன் வெட்கப்படாம இருந்தாங்கன்னா, இருவரும் குழந்தைகளைப் போலவே உள்ளத்தையும் பார்வையும் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த 2 பேருமே அந்த சூழ்நிலையில 2 பேருக்குமே என்ன உள்ள இருந்துச்சா, குழந்தை உள்ளம் இருந்ததா. 2வது அந்த பார்வை குழந்தை பார்வையா இருந்தா. குழந்தைகள் பாருங்க, நிர்வாணம் அந்த விட அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் குழந்தை உள்ளமும் பார்வையும் கொண்டிருந்தார்கள். கவனிக்கணும், கவனிங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒண்ணு நம்ம வாழ்க்கையில தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது பாருங்க இல்லையா, நம்ம நிர்வாணமா இருந்தா கூட அது நம்மளை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. அன்பு சகல பாவத்தையும் மூடும் என்ற மாதிரி கவனிங்க, தேவ அன்பு நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான அவமானங்களை எல்லாம் அது என்ன பண்ணும், மூட ஆரம்பிக்கும். 2வது என்னன்னா, நம்ம அதெல்லாம் போய் சொல்றது அடிக்கடி நிறைய சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆமா சொல்லுங்க. அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு போறோம்னா, கவனிங்க, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, நன்மை தீமை அறிகிற அறிவுக்குள் நம்ம வந்துட்டோம் இல்லையா. ஆகையால பாருங்க, நமக்குள்ள அந்த நிர்வாணமாகவே தெரிகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பெரியவங்களா ஆனாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன உள்ளம் வரணும், குழந்தை உள்ளம் வர வேண்டும். அதான் நிறைய இடத்துல சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும், நீங்க சிறு பிள்ளை போல் மாற வேண்டும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்படி இருந்தீங்க இல்லையா, சிறு பிள்ளைகள் மாறுங்க. சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஏன் தெரியுமா, அந்த சிறு பிள்ளை நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணுங்க. அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவம் இல்லையா. ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு 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 வீட்டில் பந்தி இருக்கும் போது ஒரு வாலிப பெண் வந்து இயேசுவின் காலை தன் கண்ணீரால கழுவி தன் தலைமுடியால துடைக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு ஜடம் மாதிரி நின்று கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, அவருடைய உள்ளம் ஒரு குழந்தை உள்ளமாக, அல்லது அவருடைய உள்ளம் ஒரு தகப்பனுடைய இருதயமாய் மாறிவிட்டது. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாள் வந்துட்டோம். நேற்று பேப்பர் பார்த்தீங்கன்னா, தகப்பனே தன் 2 பிள்ளைகளை கெடுத்து கற்பமாக்கி இருக்கிறான். அவனுக்கு 1000 வருஷம் சிறைசாலை போட்டாங்க. கடைசி காலில் வந்திருக்கு பாருங்க.
ஏன்னா பிசாசு அந்த நிர்வாணத்தை தூண்டி அவங்களுக்குள்ள அந்த பாவ இச்சைகளை உண்டாக்கி அந்த தேவ மகிமை விட்டு வெளியே வர வச்சு அவங்களை பாவத்துக்குள்ளாய் மாற்றி விடுகிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் கவனிங்க, குழந்தை உள்ளத்துக்குள்ள நம்ம வரணும். ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணாது? பாவம் செய்யாது இல்லையா? குழந்தைகள் சண்டை போடுமா? போடாது. அதனால்தான் ஆண்டு சொல்றாரு, நீங்க சிறு பிள்ளை போல மாறுங்க, சின்ன பிள்ளை போல மாறுங்க, சின்ன பிள்ளை போல மாறுங்க. உனக்கு 60 வயசா இருக்கலாம், 55 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம். ஆனா உங்க உள்ள எப்படி இருக்கணும்? ஆவியிலே எளிமையா இருக்க வேண்டும், குழந்தை உள்ளம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, உங்க பார்வை எப்படி இருக்கணும்? குழந்தை பார்வை மாதிரி தான் இருக்கணும். ஆமா, ஏன்னா குழந்தைகள் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன வராது? அந்த தவறான சிந்தனைகள் வராது. நம்ம இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை மேல உம்முடைய கிருபை இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை இல்லையா எந்த அந்த தேவ பிரசன்னத்தோட என் பிள்ளை வெளியே வந்துடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, என் பிள்ளைகளுடைய பார்வை நல்லா இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய உள்ளம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே, எந்த விதத்தில் பிசாசு என் பிள்ளைகளுக்குள்ள கலைகளை விதைக்க கூடாது, பாவத்தை விதைக்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்க பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கிருபையை ஊற்றுவார். இல்லைன்னா உங்க பிள்ளைகள் இல்லையா பாவம் செய்து அவமானப்பட்டு அது உங்களுக்கும் அவமானத்தை உண்டாக்கும். பைபிள் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருப்பார். தயவு செய்து இல்லையா நீங்கள் அதிகமாக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு குழந்தை உள்ளத்தை கொடுங்க, நல்ல உள்ளத்தை கொடுங்க ஐயா, பாவம் இல்லாத ஒரு இருதயத்தை தாங்க. புரியுதா? மாத்திரமல்ல, என் பிள்ளையுடைய பார்வை நல்லா இருக்கணும். ஆண்டவரே, ஆமே, அதெல்லாம் நீங்க ஜெபிக்கணும். கை ஜெபம் பண்ணுங்க. அப்ப பாருங்க, சத்துரு உங்களுடைய பார்வையை தவறான பார்வையாக்கினாலும் கர்த்தர் உங்க பார்வையை பரிசுத்தமாய் மாற்றிவிடும். உங்க பிள்ளைகளுடைய பார்வையை பரிசுத்தமாய் மாற்றுவார். எல்லாமே ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையில அடங்கி இருக்கிறது. ஆகையால தயவு செய்து சொல்றேன், ஏன் இவங்க 2 பேரும் நிர்வாணமா இருந்தாலும் ஏன் வெக்கப்படாம இருந்தாங்க? ஏன் இந்த ஜனம் வெக்கப்படல? ஏன் அவங்க அவமானப்படல? ஒன்று, ஏதேன் என்றாலே மகிமைன்னு அர்த்தம், பிரசன்னம் அர்த்தம். கவனிக்கணும். பிரசன்னம் ஒன்று, தேவ பிரசன்னம் அவங்களை மூடி இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணல? பாவத்துக்குள்ள போல அல்லது தங்க நிர்வாணத்தை அவங்க என்ன பண்ணல? நிர்வாணமா இருந்தாலும் அதை குறித்து ஒரு எண்ணம் வரல. அது தேவ பிரசன்னம். ஆமா, சொல்லுங்க. உங்களையும் என்னையும் தேவ பிரசன்னம் மூடுங்க. அது ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நீ மூடும் ஆண்டவரே, இல்லையா? அது பிரசன்னம். ஏதேன் என்றால் தேவ பிரசன்னம். ரெண்டாவது, உங்களுக்கு அந்த குழந்தை உள்ளம், இந்த குழந்தைகள் பார்க்கிற பார்வை. உங்களுக்கு எத்தனை வயசாலும் சரி, ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் பார்வை நல்லா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும். ஆண்டவரே, உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு முறை தான் வாழ போறோம் இல்லையா? ஆமா, ஒரு முறை தான் வாழ போறோம். அதனால நீங்கள் வாழும்போது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடணும். அப்போதான் உங்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ராஜ்யத்தில் உனக்கு இடம் கொடுக்க முடியும். ஆமா, சொல்லுங்களேன். அப்போ என் ஜனம் ஏன் வெக்கப்பட்டு போகாதுன்னா கவனிங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வெக்கப்பட்டு போறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒண்ணு, தேவ பிரசன்னம் அவங்களுக்கு மூடல. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் என்ற வார்த்தைக்கு சொல்றாரு இருத்தல். தேவன் நம் முன்னாடி இருக்கிறான்ற அந்த பயமா இருத்தல் அல்லது சன்னிதானம். இப்ப இங்க யாராவது பாவம் செய்வாங்களா? ஆனா இங்க கூட வந்து இங்க அங்க பாக்குறோம், அங்க இங்க பாக்குறோம், கண்ணை நோண்டி வெளியெடுத்துருவாரு. சர்ச்சை ஏன் வரும்? அவர் ஆராதிக்க, துதிக்க. அப்பா, இது என்ன மேட்ரிமோனியாப்பா? இது மேட்ரிமோனி, பொன் பார்க்கிற இடமா இது? லவ் பண்ற பார்க்கா இது? பரிசுத்த தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறோம். தவறானதுலாம் என்ன கூட அந்த எண்ணம் பிசாசு கொடுக்கலாம், அதை விட்டுடு இல்லையா? ஆமா, நம் ஆண்டவர் பரிசுத்தர், தீமைகளை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்ப உன் கண்ணு அப்படிதான் இருக்கணும்.
தவறான பார்வை பார்க்க கூடாது, தவறான எண்ணத்தோடு பார்க்க கூடாது இல்லையா? சபைக்கு வர பிள்ளைகளை அல்லது தாய்மார்களை அல்லது சகோதரிகளை இல்லையா, ஒன்று உன் சகோதரியாக சகோதரனாக அப்படி பாவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். அப்போ சபைக்கு வருகிற இல்லையா மற்ற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? தாய்மாரனா தாய்மாரை மாதிரி பார்க்கணும் இல்லையா? குடும்ப பெண்ணுங்கன்னா குடும்ப பெண்ணா பார்க்கணும், வாலிப பிள்ளையா வாலிப பிள்ளையா பார்க்கணும். நீ பெத்த பிள்ளையா பாரு. அப்போ உனக்கு அந்த தவறான எண்ணங்கள், தவறான யோசனைகள், தவறான கெட்ட எண்ணம் உனக்கு வராது. நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அந்த பிரசன்னம், அந்த சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறோம். அந்த அந்த பிரசன்னம் என்றால் சன்னிதானம். சன்னிதானத்தில் இயேசு இருக்கிறார். ஏன் அந்த பயம்லாம் நமக்கு இல்லை, அந்த பயம் வரணும் நமக்குள்ள. அப்ப பாருங்களேன் இல்லையா, ஸ்தோத்திரம், கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஏன்னா நீ பார்க்கிறது தெய்வம் பார்க்கிறார், நீங்கள் பார்ப்பதை தெய்வம் பார்க்கிறார். எத்தனை அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிடு. விலகுனா விலகின, அவ்வளவுதான். புரியுதுங்களா? பொல்லாங்காய் தோன்றுதா விலகிடு. தவறா முறை இல்லையா? சின்ன பசங்க சொல்றாங்க, டோன்ட் டச்சா, நாட் டச், பேட் டச், குட் டச், பேட் டச், குட் டச். அப்புறம் அவ்வளவுதான். 2 டச் இருக்கு. ஒன்னு பேட் டச், நாட் ஆல். ஜாகிரதையா இருக்கணும். தயவு செய்து உங்களை யாரும் தொட்டு பேச நீங்க என்ன பண்ணுவது? நாட் ஆல். ஆமா சொல்லு. பேட் டச் நோ, குட் டச் நல்லது. இப்போ நாங்க சில சமயம் பிள்ளைக்கு சோம் பண்ணும் போது நாங்க தலைமை கை வச்சு சோம் பண்ணுவோம். அங்கதான் வைக்கணும். தோல் மேல் கை வைக்கிறது அப்படி அணைச்சு சோம். பாஸ்டர்மார் கூட ஜாகிரதையா இருக்கணும். எவனோ போட பிடிச்சி வெளியே முடிஞ்சது கதை. எல்லா கையிலையும் இல்லையா ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கானுங்க. சோம் பண்ணும்போது உண்மை பயம். ஜோம் பண்ண கிட்ட வந்து கூட ஜோம் பயமாக்குது. தோத்திரம், தேவையில்லாத தொடுதல் நல்லதில்லை. ஏன்னா நம்ம ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஞானமா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. அதனால இந்த மாதிரி பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க தப்போ என்னோட சொல்ல மாட்டேது. அம்மா அடிச்சு போடும், அம்மா நம்மளை கொண்டுடும், சூடு வச்சிருங்க. ஏமா இன்னைக்கு என்னம்மா நடந்துச்சு, யாராவது ஒன்று உங்கள்கிட்ட பேசுனாங்களா, என்ன பேசுனாங்களா, எது பேசுனாங்க, ஏதாவது கொடுத்தாங்க ஒன்று. பிள்ளைங்களோட கொஞ்சம் அன்பா படுங்க இல்லையா? சோத்திரம். ஏன்னா தோளுக்கு மேல வந்துடுற யாரு? அவங்க தோழன். புரியுதா? புரியுதா? நீ நிறைய பிள்ளைகள் பாருங்க, நடக்கிற தவறுகளை வந்து வீட்டில் சொல்ல பயந்துட்டு அதை மூடி மறைச்சு கடைசியில் அது பெரிய ஆலமரமாக ஆகி வெட்டுற மாதிரி அழுகு வந்துடும். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி, விசேஷமா பொம்பளை பிள்ளை இருக்குதா, அது பிள்ளை சொல்லி கொடுங்க. தெரியாது அதுக்கு. ஆமே. படிக்கிற பிள்ளைங்களை தான் சொல்லி கொடுங்க. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளை தான் சொல்லி கொடுங்க. ஒரு 13 வயசுல இருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைகள் ஒரு போராட்டம் நடக்கும். அதை அந்த பிள்ளைகள் ஜெயிக்க சொல்லி கொடுங்க. அப்ப பாரு அந்த பிள்ளைங்க வெற்றி பெற்றுடும். ஆமா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, என்ன உள்ள இருக்கணும்? குழந்தை உள்ளம். பாட்டு நல்ல உள்ளம். நீ எத்தனை முறை பாடிக்கிறான மனுஷன் நல்ல உள்ளம். ஆனா நல்ல உள்ளம் வரணும். முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் கடந்து போயிட்டோம். ஆனா இந்த மாசம் சொல்றாரு, என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போகும். ஏன் நீங்க சில பேர் அவமானப்பட்டு நிக்கிறாங்க, அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க இல்லையா? குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம். ஏன் தெரியுமா? கவனிங்க. இந்த 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 குழந்தை பார்வை இல்லாதனால, அந்த குழந்தை மனசு இல்லாதனால இல்லையா, அவர்கள் தன் பார்வையை தவறான முறையில் பார்த்து இல்லையா, அவங்க தவறான முறையில் அவங்க நடந்து கொண்டபடினால அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறாங்க இல்லையா, வெட்கப்பட்டு நிற்கிறாங்க. கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீங்க எப்படி இருக்கணும்? குழந்தை உள்ளம். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தா கூட அவர்கள் பாருங்க வெட்கப்படாம இருந்தாங்க. காரணம்,
அவங்களை ஒன்று தேவ பிரசன்னம் மூடி இருந்தது. ரெண்டாவது அவங்க 2 பேருக்குள்ளமே பாருங்க குழந்தை உள்ளத்தை. இதுதான் பார்த்து சாத்தான் ஏமாத்தினான். இதை பார்த்தா சாத்தான் ஏமாத்திட்டான். அவங்களும் அவனை போலவே பாவம் செய்து விட வேண்டும், அந்த தேவ மகிமை இழக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் தந்திரமாய் பேசி ஆதாம் ஏவாளை வஞ்சித்து இல்லையா கடவுளே அவங்கள அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும்படி அந்த காரியம் செஞ்சிட்டான். தயவாயிருங்க, புரிஞ்சுட்டா? ஆமா, இந்த 9ஆம் மாசம் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் சொன்ன ஆண்டவர் நீங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது. மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31:17 வாசிக்கலாம். மூன்றாவது சங்கீதம் 31:17. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி நான் செய்யும், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாய் இருக்கட்டும். கவனிங்க, மூன்றாவது என்னன்னா, என்ன பாருங்க, என்ன பாருங்க, துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருப்பாருங்களா? ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கவனிங்க, இந்த மாசோட ஜெபிக்கிற பிள்ளைகள் நிச்சயமா தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தாமதிக்கலாமே தவிர, சற்று காலதாமதம் ஆகலாமே தவிர, ஆனா தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா தாவீது ராஜா சொல்றாரு, தேவனே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் கேட்கிறாரு இல்லையா? கவனிங்க, ஜெபம் 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 ஜெபிக்கிறவர்கள் இல்லையா, ஜெபத்தை உறுதியா இருக்கிறவர்கள், எல்லாவற்றுக்காக தேவன் நோக்கி பார்க்கிறவர்கள், உங்களை தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா வசனம் வசனம் தான். நீ தைரியமா இந்த வசனத்தை பிடிச்சு கேட்கணும். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் வெட்கப்பட்டு போகபடி செய்யுன்னு தாவீது ராஜா. ஏன்னா தாவீது ராஜா வாழ்க்கையில பாருங்க, அந்த ஒரு தவறை தவிர மற்றபடி தாவீது ராஜாவை கர்த்தர் எங்கேயும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்? ஜெபம் ஜெபம் ஜெபம். அதனால சொல்றேன், நிறைய ஜெபிங்க. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் ஜெபம் பண்ண முடியாது. நீங்க ஜெபிக்கிறாள் இருந்தா பாவம் உங்க பக்கத்துல வர்றதுக்கு பயப்படும், பிசாசும் பக்கத்துல வர பயப்படுவான். புரியுதா? புரியுதா? சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். கவனிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த மாசம் ஒரு அற்புதம் செய்வார். ஏன்னா வேதத்துல அநேகர் ஜெபம் பண்ணிக்கிறான்னு பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, ஒன்று வாசிக்கலாமா? எலியா, நமக்கு தெரியும், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஏன் நாம எலியாவை அடிக்கடி பேசுறோம்னா, கவனிங்க, எலியாவும் இயேசு கிறிஸ்துவும் நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனுஷர்கள், நம்மை போலவே இல்லையா, இந்த உலக பிரகாரமாகவே வந்தவர்கள். அவர்களாலே ஒரு வெற்றியை பெற முடியுமானால், ஒரு சாதனை செய்ய முடியுமானால், கவனிங்க, ஒரு அற்புதம் செய்ய முடியுமானால், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க முடியுமானால், உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் எலியாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு உதாரணமா வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மாமிசத்தில் பிறந்திருக்கிறார் ஆண்டவர். ஆமா, சொல்லுங்க. ஹலோ, நிமிர்ந்து உட்காருங்க, பார்க்கலாம், கவனமா கேளுங்க, ஜெபிங்க. ஏன் எலியா பாருங்க ஜெபம் பண்றாரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அது தேவனுடைய நாமத்தை உயர்த்த, அது கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க அவர் ஜெபிக்கிறார். 63 வார்த்தை கொண்ட ஒரு சின்ன ஜெபம் தான். அந்த ஜெபமே வானம் திறந்து அக்கினி இறங்கி வந்து இல்லையா, அந்த எல்லா பலிகளை பட்சித்து போட்டது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார். நல்ல கைதறி ஆனமைப்படுத்தி. நான் சொல்லட்டுமா? ஜெபத்தை விட்டாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு மூச்சு அதுதான். ஆமா, சொல்லுங்க. ஆமா, அதனால சோர்ந்துடாதீங்க. இந்த 9ஆம் மாசமும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசம் நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு, உங்க விண்ணப்பத்தை கேட்டு, உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்துல
நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென், ஹalleluya. ரெண்டு எலிசா அவருடைய உடன் ஊழியக்காரன். எலியாவுக்கு பிறகு எலிசா வந்தாரு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எலிசாவை பிடிப்பதற்காக ராஜா தம்முடைய சேனை முழுவதுமே எலிசா வீட்டுக்கு அனுப்புகிறார். காலமே எலிசாவின் வேலைக்காரன் எழுந்து பார்க்கும்போது அவரை சுற்றிலும் அந்த ராஜாவுடைய ராணுவ படை நிற்கிறது. சொல்றான், ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று என்று கதறினான். எலிசா ஒன்னும் பயப்படல. பாருங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. அவர், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும், இவன் கண்களை கவனிங்க கவனிங்க. ஆண்டவன் நம்முடைய கண்களை, அவன் கண்களை தேவன் திறந்தப்ப பாருங்க, அந்த மலை முழுவதும் அக்கினி ரதமான ரதங்களை கொண்ட இல்லையா தேவசேனை நிற்பதன் பார்க்க வாசிமா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், கவனிங்க, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளாலும் அந்த மலை முழுவதும் நிரம்பி. கைதட்டு பார்க்கலாம், கைது. நீ ஜோமணி பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். சத்துரு உட்புக முடியாது, சாத்தான் உட்புக முடியாது இல்லையா? அவளை சீக்கிரமா பிசாசு உன்னையும் குடும்பத்தையும் தொடவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் உன்னை சுற்றியும் இல்லையா தம்முடைய அக்கினி மயமான ரதங்களாலே மூடி இருக்கிறார். அதனால உன்னை தேவ 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 சேனை மீறி ஒரு சக்தி உன்னை தொட முடியாது. ஆமா சொல்லுங்க, உன் கண்கள் திறக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். அநேக சமயம் நம்முடைய கண்கள் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். நீங்க வேதத்தை கவனிங்க, கண்ணால படிச்சா புரியாது. பார்க்குறீங்களா? நீங்கள் ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிச்சு படிச்சு பாருங்க, ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாகும், ஒரு ரெவலேஷன் உண்டாகும் இல்லையா? ஒரு வெளிப்பாடு உண்டாகும். ஆமா சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அப்படி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்குள்ள நல்ல வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பார். ஏன்னா இந்த பைபிள் ஒரு 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 பொக்கிஷம், ஒரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷம். புரிஞ்சுங்களா? ஆமா, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். உங்க தேவைக்கு ஏற்றபடி கர்த்தர் நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம கவனிங்க, நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்கவே முடியாது. 3வது யாபேஸ், தெரியும் இல்லையா? யாபேஸ் ஜெபித்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக மாற்றினார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 கவனிக்கணும். யாபேஸ் ஜெபம் பண்ண தெரியும் நமக்கு எல்லாமே இல்லையா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். கவனிங்க, தன் சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கர்த்தர் நம்முடைய சகோதரர் மத்தியில உங்களை ஒரு படி உயர்த்திருக்காரா இல்லையா? உயர்த்திருக்காரா? ஏன் தெரியுமா? நீ என் நாமத்தை அறிந்தபடினாலே நான் உன்னை உயர்ந்த அடையில வைப்பேன். இது வரைக்கும் உயர்த்தலையா? மறுபடியும் இந்த வார்த்தை பிடி இல்லையா? உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் பாருங்க, உன் கோல் துளுக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, உன் கோல் துளுக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உன் சகோதரர் நடுவில் இல்லையா? கவனிங்க, 11 கோல் துளுக்கல, ஆனா ஆரோன் கோல் மாத்திரம் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து பழங்கள் துங்குச்சியா? ஹலோ, நிமிர்ந்து பாருங்க. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில உன் கோல் துளுக்கல,
ஜெபம் பண்ணு. இந்த மாசம் கர்த்தருடைய கோலை துளிர்க்க செய்வார். உன் குடும்பத்தை தழைக்க செய்வார். உன் குடும்பத்து மேல அற்புதம் செய்வார். இல்லையா, வறண்ட நிலமா இருக்கும் வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றுவார். மலட்டு கற்பங்களை தேவன் திறப்பார். இல்லையா, வறுமைகள், தரித்திரம், சாபத்தை உண்டாக்குற ஆவிகளை விரட்டி அடிப்பார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வருவார். இல்லையா, ஆமா. நீ ஜெபம் பண்ணா பைபிள் வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல, லூக்கா 3ஆம் அதிகாரம் ஒரு நல்ல வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஒரு ஜெபம் செய்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று, கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரு. ஜெபம் பண்ணுகையில் இயேசு ஜெபம் பண்ணாரு. ஞானஸ்நானம் எடுத்து பிறகு இயேசு ஜெபம் பண்றாரு. வானம் திறக்கிறது. கை தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு நீ ஜெபம் பண்ணா உனக்கு வானம் திறக்கும். உனக்கு வானம் திறக்கும். ஏன்னா உபாகம் சொல்றாரு, அவர் தன் வானத்தின் பலகணிகளை திறப்பார். அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். உனக்காக தேவன் தம்முடைய பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அது தீர்க்கதரிசனமா வச்சுக்கோ. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் அவர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பே, நீயோ கடன் வாங்காது. கண்ண கை தட்டு. இது தேவனுடைய தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் கடன் கொடுக்கணும் பாஸ்டர், நான் இனி கடன் வாங்க கூடாது. இல்லையா, சீக்கிரமா வாங்கின எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். இல்லையா, ஆமா. நீங்க படுத்தா நிம்மதியா தூங்கணும். இயேசு வந்தா ஆமேன் இயேசுவே வாரேன்னு பறந்து பறவும் போயிடணும். இல்லைன்னா கடைக்காரன் உன்னை பிடிச்சி இழுத்து கிடப்பான், உன்னை பறக்க விட மாட்டான். அதான் தேவனுடைய வருகைக்கு முன்பாக நீ என்ன பண்ணணும்? எல்லா கடனையும் செட்டில் பண்ணி முதல்ல ஜெபம் பண்ணு. நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன். ஏசப்பா, கடன்லாம் அடைச்சுன்னு ஆண்டவரே. ஏன்னா என்னைக்கு நீங்க வருவீங்கன்னு தெரியாது. நீங்க வரும்போது இல்லையா, அப்படி சுத்தமா இருக்கணும். அங்க வந்து ஆண்டவரே இந்த பாஸ்டர் கடை வாங்கிட்டு இங்க வந்துட்டான், ஒருத்தனும் நம்மளுக்கு குறித்து அங்க என்ன சொல்லக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதனால பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்துல, ஏற்ற காலம் இந்த மாசம் தோத்திரம் போடு விசுவாசி. இந்த மாசம் உன் தேசத்துல, உன் தேசனா உன் குடும்பத்துல மழை பெய்யும். மழை தான் டெய்லி பெய்யுத பாச, அந்த மழை இல்லை, இது ஆசீர்வாதம் மழை. மழை பெய்யும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஜெபத்தை சொல்லு. புரியுதா? ஆண்டவரே அந்த 28 உபாகம் 28 சொன்னீங்களா? ஏற்ற காலத்தை என் தேசம் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் நீ ஆசீர்வதிங்க ஆண்டு. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அது தெய்வம் ஆசீர்வதிப்பார். ஆமா சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு நாளும் இந்த டிவி இந்த செல்போனை திறந்தா இந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் பிரியாணி இப்படி இருக்குது இல்லையா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அப்படியே உதறினா அப்படியே போல போலன்னு கொட்டுது. பார்க்கும் போதெல்லாம் வயிற்றுல ஒரு மாதிரியா தோணுது. எப்படி இதெல்லாம் எப்படி செய்யறான்? அவன் கையிட்டு செய்யற வேலைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, கியூல நிக்குது ஜனம், கியூல நிக்குது. சில ஹோட்டல்ல ஈ அடிக்குது. ஆனா இந்த ஹோட்டல்ல பாருங்க, கவனிங்க, நீங்க கையிட்டு செய்யற வேலைகளை தேவன் ஆசீர்வதிச்சா உன் கடைக்கு முன்னாடி ஜனங்க குவிஞ்சு கிடப்பாங்க. புரியுதா? ஆமா. உன்னை வேலைக்கு கூப்பிடுவான். எப்பா வானப்பா அவரை கூப்பிடு. ஏன்? கொஞ்சம் ஞானமா செய்வாரு, நல்லா செய்வாரு, உண்மையா செய்வாரு, திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு இல்லையா. ஸ்தோத்திரம். அது கை பதஷ்டம், கால் பதஷ்டம் இல்லையா, ஏமாத்தம், ஓபி அடிக்கும். தேவனுடைய பிள்ளைங்க அந்த மாதிரி கெட்ட பேர் எடுக்கக்கூடாது. எங்க வேலை செஞ்சாலும் அங்க கூட ஏசப்பா இருக்கிறான் இல்லையா. நல்ல பிள்ளை பாஸ்டர், ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு வீடு போயிருந்தேன், ஜோமான போயிருந்தேன். பாஸ்டர், ஆண்டு எனக்கு கொடுத்த பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி பாஸ்டர். அப்படி சொல்ல முடியுமா உங்களால? பொண்டாட்டி இல்லாத ஆளு நான் சொல்லல, பொண்டாட்டி இருக்கிற ஆளு சொல்லு. நல்ல பொண்டாட்டி சொல்ல முடியுமா? நல்ல புருஷன் சொல்ல முடியுமா? அதான் சாட்சி. நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் அவர் உன்னை ஆசீர்வதிக்கவும் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார்.
எப்போ? ஜெபம் பண்ணும்போது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஜெபம் பண்ணாரு. வானம் திறந்தது. வானம் திறந்தது இல்லையா? தேவன் பேசினார். தேவன் பேசினார். நான் சொல்லட்டுமா? நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்றேன், தயவு செய்து புருஷர்கள் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணு. இல்ல நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் தேவன் ஊதிட்டு போயிடுவாரு. குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு வீட்டுல. ஆனா இங்க இருக்கிற ஒத்தால பார்க்கும்போது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உறுதியா சொல்ல முடியல. ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னா இது ஒண்ணுதான் காரணம். ஜெபம் இல்லைன்னா அங்கே பிசாசு கட்டாயம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த மாசத்துல ஒரு ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 மணி நேரமாவது உங்க வீட்டுக்காய், குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், எதிர்காலத்துக்காய், வேலைக்காய் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் பாருங்க. ஆமென். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பார் சொன்னாரு இல்லையா, முழங்கால் போடாம குதிங்கால தூக்கின்னு ஓடாதுன்னு சொன்னாரு. எனக்கு சொன்னாரு பாஸ்டர் சுந்தரம் ஐயா, இறந்துட்டார், பரலோகத்தில் அவரு சொன்னாரு, முழங்கால் போடாம, இது முழங்கால், இது குதிங்கால். நிறைய பேர் என்னதான் செய்யறான்? குதிங்கால தூக்கின்னு ஓடுறான். டாக்டர் வர சொல்லிட்டாரு, நர்ஸ் வர சொல்லிட்டாங்க, மேனேஜர் வர சொல்லிட்டாரு, ரைட்டு தோத்துறோம். நீ உட்கார்ந்து முட்டி போட்டு பார்க்க வேண்டிய ஆளை பார்த்துட்டு போ, காரியம் சக்சஸ் ஆக முடியும். பாட்டு பாடல, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் செல்லுவோம். ஆமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. யோசாபாத் ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் தங்கள் முன்னே அவங்க சேனைகளை வெட்டுண்டு விழ செய்த சத்துருக்கள் எல்லாம் அவன் வெட்டுண்டு விழ செய்தார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 1-22 வசனம் பார்த்தீங்கன்னா கவனிங்க. அந்த எசேக்கியா ராஜா பயப்படுகிறான். ஏன்னா எதிரி சேனைகள் ஏற்கனவே 3,60,000 பேர், இவங்க கம்மி. அதனால பார்த்தவனே பயப்படுறான். ஆனாலும் ஸ்தோத்திரம், பயந்து அவன் ஒருமுகப்பட்டு தேவனை தேடுவதற்கு உபவாசம் போட்டாங்களாம். கவனிங்க, பை சொல்லுது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்திருக்கிறார். ஆமென். உன் எதிரி எவ்வளவு பெரிய பலசாலி இருந்தாலும் சரி, பயப்படாத இல்லையா, ஜெபம் பண்ணு இல்லையா. அவங்களே தங்களுக்குள்ளே வெட்டுண்டே விழுந்து போவாங்க. ஆண்டவர் செய்வார். நீங்க அந்த புக்கை 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 1-22 வரைக்கும் வாசினா இந்த சம்பவம் நல்லா புரியும் உங்களுக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்தார் இல்லையா. யோசாபாத்துக்கு விரோதமாய் வந்த அத்தனை சத்துருக்களையும் வெட்டுண்டு வீழ்ந்து போக செய்தார் ஆண்டவர். ஏன்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது இல்லையா. ஆமா, இந்த உலகத்தில் வாழ்ற இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆமா சொல்லுங்க. எத்தனை நம்புறீங்க? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் பாஸ்டர். ஆமா, நிச்சயமாகவே முடிவு இருக்கிறது. நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஆமா, புரியுதா? நான் உங்களுக்கு 3 காரியம் சொல்லுகிறேன். ஒன்னு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவது. 2வது, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தும் அவங்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேல ஒரு தேவ பிரசன்னம் இருந்தது. 2வது, அவங்களுக்கு தேவன் குழந்தை உள்ளத்தையும் குழந்தை பார்வையும் கொடுத்தார். 3வது நான் சொன்னேன், ஜெபம். ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போக தேவன் ஹலோ பண்ண மாட்டார். கொஞ்சம் தாமதம் ஆகலாமே தவிர, ஆனா தேவன் செய்ய நினைத்தது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எத்தனை நம்புறீங்க? நம்மளாம் எழுந்து நிற்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியே எங்களுக்கு திருவிருந்து கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தின் ரத்தத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்து இந்த மாதம் ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய், சுகமாய், ஜெயமாய், வெற்றியாய் ஓடி வர நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டு ஆசீர்வதிங்க. பலவீனங்களோ, வியாதிகளோ, பிசாசின் கிரிகளோ, போராட்டங்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு அது விலகும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் குணமாகட்டும்.
மரண கட்டுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலன் உண்டாகட்டும், உம்முடைய சுகம் உண்டாகட்டும், உம்முடைய ஆரோக்கியம் உண்டாகட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களே. உங்க நாமத்தை அறிந்த ஒரு பிள்ளையாகிலும் இந்த உலக வாழ்க்கையில வெட்கப்படக்கூடாதுப்பா, அவமானப்படக்கூடாது ஆண்டவரே, துக்கப்படக்கூடாது ஆண்டவரே, கலங்கி நிற்க கூடாது ஆண்டவரே. உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து சாட்சிகளா ஜீவிக்க ஐயா, உண்மையா இருக்க ஆண்டவரே, ஆதாம் ஏவாளை போலவே தேவ பிரசன்னத்திலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, குழந்தை உள்ளமும் ஐயா குழந்தை பார்வை உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை நீ மாற்றி தரும்படியா ஜெபம் பண்றப்பா. அந்த பிள்ளைகளா நீ ஆசீர்வதியும். இந்த மாசத்துல அப்படி முகத்தை பிரகாசிக்க வையும் ஆண்டவரே. செத்து போன முகம் பிரகாசமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தையும் பிரகாசமாய் மாற்றும். தடைகளை விளக்கும், இருள் விலகட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். ஆசீர்வதி ஆண்டவரே. புறப்பட்டு போகும்போது தூதரை கூட அனுப்புங்க. இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. டீச்சர்ஸ் டே ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவ கரம் இந்த மக்களோடு இருக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தொழில் செய்கிற, வேலை செய்கிற, படிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளுக்கும் நம்முடைய கிருபை உண்டாக முடியாது ஜெபம் பண்றப்பா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பெரிய காரியம் செய்யும் ஆண்டவரே. இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.